வெல்கம் டு வினிதா அஃபிஷியல். என்ன நான் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ம் ம் அட ரிவீல் பண்ணிடலாமா? என்ன ரிவீல் பண்ண போறோம்னு பாக்குறீங்களா? சோஃபா அன்பாக்சிங். மறந்துவை சோஃபா அன்பாக்சிங் வீடியோ. பரா நாங்க இப்ப என்ன ஓபன் பண்ண போறோம்? எது? இல்ல, அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதாவது என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வினிதா வந்து நியூவா ஒரு சோஃபா வாங்கியிருக்காங்க. ஸோ சோஃபாவை அன்பாக்ஸ் பண்ண போறோம். പക്ഷേ ഇത് അതുപോലെ സോഫ്റ്റ് അല്ല. അത് തന്നെ നീ അത് ഓപ്പൺ ചെയ്ത് നോക്കിയില്ലല്ലോ. மேடம், உங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணவா மேடம்? எப்படி மேடம் ஃபீல் பண்றீங்க? தலை இங்க வாங்க மேடம். ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே மேடம். நீங்க இல்ல வேண்டாங்க. எப்படி இன்னும் எல்லாத்தையும் வீசி சுத்திட்டு இருக்க. எடு, அதை அப்படியே சுத்தி எடு. ஏன் உங்களுக்கு 0.5x தான் நல்லா இல்ல, 1x போட்டு தான் நல்லா இருக்கு. அப்போ 1x சைடு. ஐயோ தெரியுதா? 5 6 3 ഡയമണ്ട് எனக்கு 3 ഡയമണ്ട് എനിക്ക്. പക്ഷെ കുഷൻ കുറവാണ് കേട്ടോ ഇരിക്കുന്ന സ്ഥലത്തില്. ഇരുന്നാ അതിലിരുന്ന് നോക്കില്ല. இதுல எந்த நீல கலர் இருக்கு? அது சூப்பரா இருந்தே. பஞ்சா இருக்கு. இல்ல பஞ்சா இருக்கு. சி, அது என் கை. ஆஹா, இதான் பஞ்சா. சரி, என்ன நம்ம ஷோபா வாங்கியிருக்கோம். ஷோபா வேலை செஞ்ச வாங்கியிருக்கோம். ஆமா, சோஃபா வாங்கியிருக்கோம். பஞ்சா இது கை. சரி, வாங்க போலாம். நாங்க இருப்போம், சாடுவோம், படுப்போம், என்ன வேணா சுத்துவோம். ஏன்னா இது எங்க சோஃபா. சோ அன்பாக்சிங் பண்ண சோஃபா பிளாக் கலர்ல வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கலர் பிளாக் கலர். அப்புறம் டைமண்ட் இருக்கு, ஒரு 6 டைமண்ட் இருக்கு. யாருக்கும் தர மாட்டோம். 3 எனக்கு. சோ நல்லா இருக்கு, மெத்து மெத்துன்னு இருக்கு. இல்ல, எனக்கு இதுதான் மெத்து மெத்துன்னு இருக்கு. என்ன இப்ப കുറച്ചു நேரம் முன்பு എന്ത് ചെയ്തது? எந்திரிச்சது மசாஜ் தலையில கால். ஸ்ரீ வேணாம் ஸ்ரீ, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கை உடைக்கு. நான் அடுத்து கை ஆல்ரெடி கை எங்க ஆல்ரெடி கால் ப்ராப்ளம், அடுத்தது கை ப்ராப்ளம். சரி, அப்புறம் ரிவ்யூ கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது. ஆனா சொல்ல முடியல. நல்லா வாயில வருது. அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். நல்லா கொஞ்சம் வாயில நிறைய வருது. பட் என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு ஸ்ரீ சொன்ன கடைக்கு தான் நம்ம போனோம். ஸோ அந்த கடை பேர் எதுன்னு நாங்க சொல்ல விரும்பல. வேண்டாம்ல, சொல்ல வேண்டாம். ஸோ நம்ம பக்கத்துல தான் கடை இருக்கு. நம்ம போயிட்டு போனோடனே அட்ராக்ட் ஆனது எனக்கு வந்து பிளாக் ரொம்ப ஃபேவரட். பாத்தீங்களா, எல்லாம் பிளாக் நம்மளும் பிளாக் பிளாக். ஸோ பிளாக் இல்ல பின்ன சாண பச்சை. கண்ணு தெரியலையா எனக்கு? சிலருக்கு கண்ணு நங்கனது ப்ராப்ளம் உண்டு. இல்ல, இது சிலருக்கு சில பச்சை நீலாட்டு காணும். எனக்கு சில பச்சையான நீலாட்டு காணும். இது நீலான பச்சையானா? பச்சா, இது நீலம். சொல்லு சொல்லு. இது கிரீன், டார்க் கிரீன், சாண பச்சை. இத போய் ப்ளூன்னு சொன்ன. ப்ளூ தானே இது? இது ப்ளூ தானே காய்? சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இது ப்ளூவா பச்சையா? பச்சையா? എനിക്ക് കണ്ണു ബ്ലൂവായിട്ട് കാണുന്നുള്ളൂ. ശരി, അത് വിടുന്നു. എൻഡ് ഓഫ് ദ ഡേ നമ്മൾ വാങ്ങിച്ചായ ഒരു സോഫ. സോ ഹാപ്പിയാ, നല്ല സുഖമാ ഇരുന്ന് ടിവി ഒക്കെ കണ്ട് ആരെ പറയാ. ഈ സോഫ ഇന്നലെ വന്നതല്ലേ? സോഫ നേരത്തേക്ക് வந்துச்சுங்க. பிளாக் கலர் நம்ம செலக்ட் பண்ணோம், வந்துச்சு. 28ஆம் தேதி நாங்க வந்து போய் செலக்ட் பண்ணோம். 29ஆம் தேதி வந்துச்சு.
ஆனா என்ன ஆச்சுன்னா இங்க கொண்டு வரும்போது லிஃப்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஒரு ரூபா சைஸா, ரூபாயா 2 ரூபாயா? ரூபா சைஸ்ல ஒரு காயின் டேமேஜ் ஆயிடுச்சு. அது வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களா? வீடியோல போட்டோ உண்டு. நம்ம கணக்கு இதுல ஆட் பண்ண. அத வந்து நாங்க கீழே ஆட் பண்றோம், பாத்துக்கோங்க. ஸோ அப்படி ஆச்சு. திரும்ப கால் பண்ணி பேசினா பயங்கரமா நல்லா பேசுறாங்க எங்களையும். ஸ்ரீ விடவே இல்லை. அது எப்படி நீ எடுத்துட்டு போற, எனக்கு புதுசு வேணும். நான் கூட ஒரு மாசத்துக்கு அப்புறமா சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று புதுசா வாங்கியிருக்கோம், சரி இது இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சேன். ஸ்ரீ வந்து விடவே இல்லை. கால் பண்ணு நேத்துக்கு அவளே கால் பண்ணி பேசிட்டா. இன்னைக்கும் கால் பண்ணு சொல்லி ஃபைனலி இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஈவினிங் நைட் ஆயிடுச்சு. 7 o'clock கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலே எடுத்து நேத்து ஈவினிங் 7:30 ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து சூப்பர். ஈவினிங்கே மாத்தி தரேன்னு சொன்னாங்க, மாத்தி தரல. ஆக்சுவலி ഇതിന്റെ അതൊക്കെ മൊബൈൽ പോയി എടുക്കാൻ പറ്റും. എടുക്കാൻ പറ്റും. ഇത് പോയ റിമോട്ട് ഡിഫറെന്റ് ആയിട്ടിരിക്കുന്നു. റിമോട്ട് പോയ എടുക്കാൻ പറ്റും. മേടും പല്ലായിട്ട് ഡിഫറെന്റ്. ഈ ഉണ്ട കീ ചെയിൻ പോയാലും എടുക്കാൻ പറ്റും. എടുക്കാൻ പറ്റും. എല്ലാം എടുക്കാൻ പറ്റും. ആക്ച്വലി ഇത് എவ்வளவு ரேட்? இது வந்துட்டு 13.5, பட் நமக்கு 12 ன்னு தோணுது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்காங்க. ஆமா, வேற சோஃபா இருந்தது, அது செகண்ட் ஹேண்ட் வாங்கலங்க நிறையலாம். ஆமா, நிறையலாம் வாங்கல. உடனே நீங்க அப்படியே தூக்கிட்டு வந்துறீங்க. ஐயோ காமிச்சு ஃபுல்லா வாங்கிட்டா அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து உழைச்சு வாங்கினதுதான். ஏன்னா சின்ன அமௌண்ட் தான். இப்ப நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து 11,000 சின்ன அமௌண்ட்டுங்க, எங்களுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்னு. அப்படிலாம் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால இப்படி ஒன்று வாங்கிட்டோம், ஒரு சோஃபா. ரொம்ப நாள் கனவு, அது ஒன்று நிறைவேற்றுது. இதுக்கப்புறம் இங்க இருந்து நிறைய வீடியோஸ், டீ குடிப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. டீ மட்டும் தான் குடிப்பேன் பயங்கரமா. இப்ப சாப்பாடே 2 நாளா ஸ்ரீ வீட்டுல இருந்தா வருது. இன்னைக்கு கூட என்ன வந்துருச்சு, ஆனா உங்களுக்கு காமிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்ரீ எனக்காக மட்டும் கொண்டு வந்தது. சோ அதுக்காக இப்ப ஸ்ரீ கூட தான் ஃபுல் சாப்பாடா, ஓசி சாப்பாடு சாப்பிடுறியா அப்படின்னு கூட ஒரு അങ്ങനെ വന്നിട്ടുണ്ട്. ഫാൻസ് ഒരുത്തന്നെ മീറ്റ് ചെയ്യാൻ പോയപ്പോ ഓസി സാപ്പാടുക്കാக പോറിയാകുന്നു. ആക്ച്വലി പറയരുത്, പക്ഷെ അവനെ ഞാനാണ് സ്പോൺസർ ചെയ്തത്. എന്നെ കാണാൻ വേണ്ടി വന്നതല്ലേ, എന്നെ ഇഷ്ടപ്പെട്ട് വന്നതല്ലേ, അപ്പൊ അവന് വേണ്ടി വന്നത്. அப்போ நீங்க அப்படி சொல்லுவீங்க, ஓசி சாப்பாடா இருந்தாலுமே என் அக்கா வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்றேன், உனக்கு கொடுத்து வைக்கல. அது மட்டும்தான். ஸோ ஃபைனலி இதுதான் நம்ம வீடு. வீடு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எதுவுமே அது வந்து ஹோம் டூர். யா, செட் பண்ணல ஃபுல்லாவே. ஸோ செட் பண்றது இது பண்ணணும் ஒரு ஆசை இருந்தது. சோஃபாவை ரிவீல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு அன்பாக்சிங் வீடியோ இல்லையா? ஸோ கூடவே ஸ்ரீ இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீ நீ ഒന്നും പറയുന്നില്ലേ? ഞാനെല്ലാം ഫസ്റ്റ് കൊണ്ട് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നേ. மேடம் கொஞ்சம் அடக்கி தான் பேசுவாங்க, அதாவது வார்த்தைகள் கொஞ்சம் மெல்ல தான் பேசுவாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஐயோ கண்டா வைக்க விடுறாங்க. நமக்கு அது ஒன்றும் இல்லை. ஸோ என்னடா இவங்க தமிழ்ல பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க. ரெண்டு இல்ல, മലയാളീസ് ഉണ്ട്, മലയാളീസ് കേൾക്കാം. പക്ഷെ എനിക്കിപ്പോ തമിഴേ വരണില്ല, മലയാളം தான் വരണത്. ഒന്നും ചെയ്യാനില്ല. എന്റെ യൂട്യൂബ് ചാനലില് തമിഴേനാ വരണത്. എന്തിനാ? அது ஒன்னும் செய்யாம பറ്റൂല. அது சிலப்ப ஞான் கூட இருக்கணும்டாയിരിക്കും. அது என்ன, அது ஏன் தெரியுமா? நாங்க 2 பேரும் மலையாளம் தானே பேசிட்டு இருக்கோம். பரஸ்பரம் நாங்க ശ്രുതിയുടെ അടുത്തുന്നലെ ഇതില് പോകുമ്പോ ശ്രുതിയുടെ അടുത്ത് അങ്ങനെ മലയാളത്തില നോക്കിയാ എന്തോ പറഞ്ഞല്ലേ. അപ്പൊ അവള് മലയാളിയാണ്. അപ്പൊ നമ്മള് മലയാളം സംസാരിക്കുമ്പോ നമ്മൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് അല്ലെ, അതെ അത് ഓട്ടോമാറ്റിക്കാ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നവരെ നോക്കിയപ്പോ ഓട്ടോമാറ്റിക്കാ എനിക്ക് മലയാളം വരും. അതേമാതിരി നമ്മ ജ്യൂസ് കടയിലാണല്ലോ, അവരുടെ അടുത്ത് എനിക്ക് തമിഴേ പറഞ്ഞില്ല, മലയാളം. കാരണം അവര് മലയാളി. അയാൾ വന്ന് എന്റെ അടുത്ത് നിങ്ങൾ മലയാളിയാണോ? മലയാളമായിട്ടല്ലേ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നത്. அப்போ அதுதான் விஷயம். இனி 1 by 1 நம்ம வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். நானும் ஸ்ரீயும் சேர்ந்து நிறைய வீடியோ பண்ணா வரும். ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீயோட அக்கௌண்ட்டையும் என் அக்கௌண்ட்டையும். ஸோ அவ்வளோதான். லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அவ்வளவுதான் எங்களோட. ஏன்னா எனக்கு இந்த இவ்வளவு சொல்லிட்டேன், பயங்கரமா பேசியெல்லாம் இது ஆக தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே പറഞ്ഞില്ലേ ஃபர்ஸ்ட்? ഞാനും പറയണേ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, டக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு வரும். டாடா. Until then, bye from Sri with Winnie.